ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மர் சிஎஸ்கே ஓப்பனர் இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் ஹெட் கோச்சா அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு. அது பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இருந்தாலுமே ஹெட் கோச் சஜஷன் எக்கச்சக்கமாக வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனால் சிஎஸ்கே யாரை முடிவு பண்ணியிருக்காங்கிறது பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கும் போல இருக்குது. அப்படி யாரை தான் முடிவு பண்ணியிருக்காங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இவரோட சஜஷனுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பார்க்க போகிறோம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கேப்டன்சியுமே செம்மையாக டெவலப் ஆகிருக்குன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா துலீப் ட்ரோஃபியில் பார்த்திங்க அப்படின்னா சரியான கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் சொதப்பியிருக்காரு. ஸோ சொதப்பியிருக்காருன்னு சொல்ல முடியாது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா லக் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஏன்னா அவரோட விக்கெட் அந்த மாதிரி இழந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் முன்னாடி இறங்கி வர்றாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க, ரிவ்யூ எடுக்க மாட்டாங்க. ரிவ்யூ எடுத்தாலுமே விக்கெட் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அவர் அந்த மூவை பண்ணார். டிஃபென்ஸ் விளாண்டார். ஆனாலுமே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு அகென்ஸ்டாக விக்கெட் போயிருக்கு. அது ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அம்பையர்ஸ் கால்னால கண்டிப்பாக அவரோட விக்கெட்டை லாஸ் பண்ணி தான் ஆகணும். 5 ரன் தாங்க அடித்தார். ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இவ்வளோ கம்மி ரனில் சீக்கிரமாகவே இப்படி க்ரீஸ் அவுட்டு போவார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு லக் இல்லை அப்படின்னு சொல்லவா, இல்லை அந்த ஷாட்டை ஏன் ஆட வந்தார் அப்படிங்கிறது சொல்லவாங்கிறது தெரில. ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி போயிட்டுருக்கு டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு பிளேயை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் இவர் இன்னுமே டிஃபென்ஸ் விளாண்டுட்டு இருக்காரோ அப்படிங்கிற சில தரப்பினர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சமே நல்லாவே விளாட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது மேலும் சொல்லப்படுது. அவரோட ஷார்ட் செலெக்ஷனை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது தேவையில்லாத ஒரு ஷார்ட் செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் ருத்துவோட பேட்டிங் இன்றைக்கி பயங்கரமாக கிரிட்டிக்ஸ்க்கு உள்ளே வந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு நல்லாவே விளாடுவார். நல்ல ஒரு ஹோப் இருந்துச்சு அவர் மேலே பட் ஆனால் இந்த ஒரு மேட்ச் அவர் இப்படி போனது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போனது எதிர்பார்க்காத ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் கேப்டன்சி தரமாக பண்ணுறாங்க, செமையாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்புறம் செகண்ட் செஷனில் கூட பார்த்திங்க அப்படின்னா வெஸ்டோன் விக்கெட்டை ரிவ்யூ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல எடுத்தார். அந்த ரிவ்யூமே சக்ஸஸ் ஆச்சு. பவுலரை ரொட்டேட் பண்ணுறதுமே நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் விக்கெட்ஸுமே கிடச்சிது. ஸோ அது சூப்பராகவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் கேப்டன்சி பார்க்கறதுக்கு. ஆனால் பேட்டிங் ஷார்ட் செலெக்ஷனில் இந்த மாதிரி சொதப்பிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் பார்ப்போம் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மேட்ச்சை பார்க்கறதுக்கு சிவம் துபே அவர்களும் வந்திருந்தார். ஸோ சிவம் துபே அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததுமே செம வைரல் ஆகிட்டு இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீம் இந்தியா வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் அவர்கள் செஞ்சுரி அடிச்சிருந்தார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா துருவ் சுரேல் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுவும் செஞ்சுரி சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தார். ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் அப்படிங்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருந்தார். அவர் பைசப்ஸில் அதை காமிக்கும்போது செமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான விளக்கமுமே கொடுத்துருந்தார். என்ன கேட்டிங்க அப்படின்னா அவரோட கிராண்ட் ஃபாதர் ஃபார்மராக இருக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்திங்க அப்படின்னா சோல்ஜராக இருந்திருக்காரு. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுமே குறிப்பிட்டிருக்காரு. ஸோ நல்ல ஒரு கேம் விளாண்டுருக்காங்க. சூப்பராகவே இந்தியா விளாண்டாங்க. ஸோ 503 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க 9 விக்கெட்ஸ் இழப்புக்கு. சூப்பராகவே விளாண்டு டிக்ளேரும் பண்ணிட்டாங்க. கேப்டன் கில் கூப்பிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பார்த்திங்க அப்படின்னா 8 ரன்லேயே 2 விக்கெட்டை இழந்துட்டாங்க. ஸோ பிரசித் கிருஷ்ணா அண்ட் மனோ சுத்தர் 2 பேருமே தலா ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. சூப்பரான பவுலிங். பிரசித் கிருஷ்ணா கேட்ச் அவரை ஜெய்ஸ்வால் தரமாக பிடிச்சாரு. அது பார்க்குறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஸோ இப்போ நம்ம ஹெட் கோச் விஷயத்துக்கு வருவோம். சிஎஸ்கே நிறைய பேர் ஹெட் கோச் சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஓவர்சீஸில் தான் ஹெட் கோச்சை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனே பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தர் அதாவது சிஎஸ்கேயோட ஓப்பனர், எக்ஸ் ஓப்பனர்னே சொல்லலாம். அவர் தரமான பேட்டிங். ஆஸ்திரேலியன் ஓப்பனர் மேத்யூ ஹேட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவரை நீங்கள் ஹெட் கோச்சாக போட்டால் சூப்பராக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஆனால் எப்படி நடக்கும் அப்படிங்கிற 100% சான்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் அவர் சொல்லியிருக்க ஆப்ஷன் நல்லாவே இருக்குதுங்க, சூப்பராக தான் இருக்குது. யாரை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் கார்த்திகே சொல்லியிருக்காரு. எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இயன் மார்க்கர், பிரெண்டன் மெக்கலம், அதுக்கப்புறம் ஆல்பி மார்க்லே இருக்கட்டும், மைக்கசி இருக்கட்டும், இப்படிங்கிற பல காம்பினேஷன் போயிட்டு இருந்தாலுமே ஏன்னா அந்த ஓவர்சீஸ் அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ரவி சாஸ்திரி, ராகுல் டிராவிட், ஹேமங் பதானி இப்படிங்கிற பேர்லாம் சொல்லிடும்போது இவர் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு. ஏன்னா இவர் சென்னை பாய், லோக்கல் பாய். ஸோ கண்டிப்பாக லோக்கல் டச் இருக்கும்போது அந்த 7 மேட்சஸ் பயங்கர இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவரோட கோச்சிங் வேறு லெவலில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன பிளேயர்ஸ் சென்னையில் ஒருத்தா செம்மையாக விளாண்டுட்டு இருக்காங்க, யங்ஸ்டர்ஸை பிரிங்கப் பண்ணி கொண்டு வரதுலுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இது எந்த விதத்தில் சாத்தியமாகும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே திங்கிங்காக இருக்குது. வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவர் பேட்டிங் கோச்சாக ஆர்சிபிக்கு இருக்கிறாரு. தரமாக பண்ணிகிட்ருக்காரு. அதில் எந்த சந்தேகமே இல்லை. 2 தடவை கப்பு வேறு அடிச்சிட்டாங்க ஆர்சிபி. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி ஆர்சிபி தினேஷ் கார்த்திகை கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. அவரோட தாட்டை என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹெட் கோச்சாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வரதானே செய்வாங்க. ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்க்கு 7.5 crores கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இவர் கொடுக்கும்போது வேறு லெவலில் பண்ணுவார். லோக்கல் பாயாக இருக்கிறாரு. ஸோ அதனால் கிரவுண்டை நல்லாவே தெரிஞ்சிருப்பார். அப்படிங்கும்போது நமக்கு மேனேஜ்மெண்ட்டுக்குமே ப்ரெஷர்
கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவார். எப்படி வந்து விளாட்லாம் அப்படிங்கிறதுமே வந்து அவருக்கு வந்து அத்துப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நானுமே 100s மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேவிஸை வந்து ட்ரெயின் பண்ணதுமே தினேஷ் கார்த்திக் தான். அவரோட கோச்சிங் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் பிரேவிஸோட பேட்டிங்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமையாக இம்ப்ரூவ் ஆகிருந்தது. வேறு லெவலில் விளாண்டுருந்தார். ஒவ்வொரு மேட்ச்சுமே வந்து அவர் வந்து தன்னோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ அதுவுமே வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அந்த பிக்ஸ் எல்லாமே பயங்கர வைரலும் ஆச்சு. அப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து அதனால தான் வந்து தினேஷ் கார்த்திக் வந்து சூஸ் பண்ணியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அக்டோபர் மாதம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இவரை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்களா, வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி, 2% கூட இருக்குமா அப்படிங்கிறது தெரில. பட் அவரோட வாய்ப்பை வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு. வாய்ப்பாக கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சோஷியல் மீடியாலும் சரி எல்லாருமே வந்து இது எதிர்பார்க்குறாங்க. பட் ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறி தான். வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே தினேஷ் கார்த்திக் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நல்லா தான் இருக்குங்கிற எக்ஸ்பிரஷனுமே இருக்குது. அவர் சிஎஸ்கேக்கு முதலேருந்தே வரணும் தோனி கீழே விளாடணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். பட் அட்லீஸ்ட் ஒரு கோச்சாக கிடச்சி அப்படின்னா சூப்பராக தான் இருக்கும். பட் அது கிடச்சிதுன்னா 200% சூப்பராக இருக்கும். பட் நடக்குமாங்கிறது தெரில. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி நடக்க போகுதா இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே கேள்விக்குறி தான். ஸோ ஓவர்சீஸ் ஹெட் கோச் யார் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக தான் காத்துட்ருக்கோம். சிஎஸ்கே கூடிய விரைவில் வருவாங்க, சீக்கிரட்டாக வச்சுருக்காங்கன்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ ரொம்பவே வந்துட்டுருக்கு அந்த ஹெட் கோச் யார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எல்லாமே டிபெண்ட் ஆகிருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செமையான ஒரு வந்து என்ன சொல்கிறது, வேறு லெவலில் வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா வந்து கண்டிப்பாக வந்து கேகேஆருக்கு தான் போவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கான எல்லா வேலையுமே வந்து கேகேஆர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை நம்பகத்தன்மை உடையதா அப்படிங்கிறதுமே தெரில. எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்கிற மாதிரி தெரில, ஹார்திக்கிட்டே இல்லை. பட் ஆனால் இந்த நியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து தீவிரமாக வந்து கேகேஆர் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் தே நீட் அ கேப்டன் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தே வாண்ட் அ கேப்டன். ஸோ அதில் வந்து அஜிங்கிய ரஹானே ரீப்ளேஸ் பண்ணி ஒரு கேப்டன் வந்து கொண்டு வரதுக்கு தான் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் அது வந்து கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது வந்து எப்படின்னு தெரியல. ஏன்னா ஹார்திக்கோட விருப்பம் வந்து ஒரு சூப்பரான மேனேஜ்மெண்ட்டில் வந்து உள்ளே வரணும் அப்படிங்கும்போது கேகேஆரும் அதுக்கு சலிச்சது இல்லை தான். ஆனால் அவர் விருப்பப்படுற சிஎஸ்கே அப்படிங்கும்போது நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி 2024 வந்து அவர் வந்து விருப்பப்பட்டிருக்காரு. தோனியுமே அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி எம்ஐ வந்து கூப்பிட்டு கேப்டன்சியோட கூப்பிட்டனால அவர் வந்து அந்த பக்கம் போனனால தான் இந்த ஒரு சிச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆர் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல நியூஸ்கள் வந்து சுற்றி வருது. ஆனால் எந்த ரிப்போர்ட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் எல்லாருமே சொல்கிறது ஓரளவுக்கு வந்து சிஎஸ்கே கூட தான் வந்து அண்டர் த டேபிளில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரேடே இன்னும் பேச ஆரம்பிக்கலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் போயிட்டுருக்குது. பட் இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரில. கேகேஆர் அப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது இல்லை. பட் ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது திக்கு பக்கம் தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா அவர் இல்லைன்னா என்ன ஆகும் நிலமை அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு நிலமை இருந்தாலுமே ஓகே, லைனப் மேனேஜ்மெண்ட்லாம் எல்லாமே இருக்குது. அதுக்கு ஒரு வேறு ஐடியா பண்ணுவாங்க, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷராக ஒரு ஆல்ரவுண்டராக வந்து கிடைக்கும்போது வாய்ப்பை நழுவ விடக்கூடாது அப்படிங்கிறது தான் சிஎஸ்கேன்ஸோட எல்லாரோட எதிர்பார்ப்புமே. அதை வந்து நழுவ விட்டுருவோமா இல்லை நடக்காமல் போயிடுமா அப்படிங்கிறதுமே திக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு மெகா ஆக்ஷனுக்கு போகும்போது அது வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட் சிஎஸ்கே பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டை பந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.